பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 6 தடகள வீரர்களுக்கு தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த விழாவில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 தடகள வீரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இதேபோல் பயிற்சியாளருக்கு 25,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற வீரர்கள் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு சிறப்பான முறையில் உதவியதாகவும், பாரிஸில் தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் தெரிவித்தனர். அவங்களோட வெல்ஃபேர் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற கவர்மெண்ட்ஸ்லாம் இவ்வளோ ஃபினான்ஷியல் வெல்ஃபேர்லாம் பண்ணுறதில்ல. மேபி ப்ரைவேட் ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸை மோட்டிவேட் பண்ணது ஒன்றுமே இல்லை. ஸோ கவர்மெண்ட்டே இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது ப்ரைவேட்டெல்லாம் இன்னும் இல்லை கிட்ஸ்லேருந்து அத்லெட்டிக்ஸை டெவலப் பண்ணணும். நாட் ஓன்லி அத்லெட்டிக்ஸ், ஆல் த ஒலிம்பிக் ஸ்போர்ட் மோட்டிவேட் பண்ணிச்சுன்னா நம்ம குளோபல் லெவல் மெடல் அடையும். இந்த தடவை 4x400 மெடல் வின் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பாக நாங்களே நம்பிட்டு இருந்தோம். ஏதோ இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக 2028 ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக நாங்கள் மெடல் வின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் இதை விட நல்லா கண்டிப்பாக நாங்கள் நல்ல ரிசல்ட் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க. இப்போ நம்ம க்ரோ ஆகிட்டு வரோம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம க்ரோ ஆகிட்டு வரோம். ஸோ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தோன்னா மெடல் வின் பண்ணுறது ஈஸியாக நார்மல் ஆயிரும். இன்னும் நிறைய அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் எதிர்காலத்தில் அதிக ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கும் முனைப்பிலும் இந்த பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் தமிழ்நாடு தடகள சங்க செயலாளர் லதா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, காவல்துறை அதிகாரி சுதாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.